ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து சாட்டர்டேக்கான வீடியோ தான். சாட்டர்டே வெயிட் லாஸ்க்கான வீடியோ. இன்றைக்கி வந்து டே 3. மார்னிங் வந்து ஒரு 6:30க்கு வேக்கப் ஆனேன். வேக்கப் ஆனதுக்கப்புறம் வெயிட் செக் பண்ணேன். அதே சேம் நேற்று இருந்த வெயிட்டே தான் இருந்தேன். 65.15. கூடவும் இல்லை, குறையவும் இல்லை. அதே சேம் வெயிட்டில் தான் இருக்கிறேன். அப்புறம் மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் வந்து ஒரு கிளாஸ் வெந்தயம் வாட்டர் எடுத்துக்கிட்டேன். அது குடித்து முடிச்சிருந்தோம். வாக்கிங் ஒரு 1 hour போனேன். ஒரு 3000 ஸ்டெப்ஸ் வந்து நடக்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நைட்டே வந்து பரோட்டா வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாரு, சில்லி போட சொல்லிவிட்டு. சரி அதுலேயே நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு, ஏன்னா மைதா வேறங்களா நிறைய எடுத்துக்க வேணாம்னு சொல்லிட்டு கொஞ்சமாக தான் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு 11 o'clock போல் வந்து பிளாக் ட்ரை கிரேப்ஸு இது கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி வந்து நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கல, ஏன்னா கொஞ்சம் கோல்டாக இருந்த மாதிரி இருந்தது. சரி ஓகே, ஒரு 2 நாளைக்கு விட்டுட்டு அப்புறம் குடிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்புறம் ஆஃப்டர்நூன் வந்து எனக்கு மார்னிங் பரோட்டா சாப்பிட்டதுனால லன்ச் எதுவுமே வேணான்னு தோணுச்சு. வயிறும் கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கிற மாதிரியே இருந்தது. சரி ஒரே ஒரு மாம்பழம் மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாம்பழம் மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஈவினிங் வாக்கிங் போகிறதுக்கு முன்னாடி வந்து காஃபி கிரேவிங்ஸாகவே இருந்தது. சரி நான் வாக்கிங் அதாவது டயட் ஆரம்பிக்கும் போது வந்து இந்த காஃபி, டீ காஃபி எல்லாம் விட்டுருவேன் அது குடிக்கிறது. பட் எப்பயாச்சும் தோணுச்சுன்னா அப்போ மட்டும் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் காஃபி மட்டும். சரி அதனால் இன்றைக்கி ஒரு கப் மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு, எப்போவுமே குடிக்கிறத விட கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு எடுத்துக்கிட்டேன். சுகரை எதுவுமே போடலை. நாட்டு சக்கரை மட்டும் கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூனோட கம்மியாக தான் போட்டுக்கிட்டேன். வாக்கிங் வந்து ஒரு 45 மினிட்ஸ் நடந்தேன். மார்னிங் ஒரு 1 hour, ஈவினிங் ஒரு 45 மினிட்ஸ். டோட்டலாக வந்து 6000 ஸ்டெப்ஸ் இன்றைக்கி ஃபுல்லாக நடந்திருக்கேன். அதுக்கப்புறம் நைட் டின்னருக்கு வந்து ரவை உப்புமா தான் செஞ்சுருந்தேன். சரி அதிலேயே கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டேன். சரி இதான் நார்மலாக நம்ம என்னென்ன மார்னிங் ஆஃப்டர்நூன்லாம் செய்கிறேனோ அதே தான் நான் எடுத்துக்கிறேன். வேறு எந்த பொருளும் நான் ஆட் பண்ணிக்கல. ஃப்ரூட்ஸ் மட்டும் கொஞ்சம் வாங்கி வச்சுட்டு அதை மட்டும் எப்பப்போ பசிக்குதோ அப்போ மட்டும் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுக்க வேண்டியதுதான். ஆல்டர்னேட்டுக்கு வச்சுக்கோங்க ஃப்ரூட்ஸு. அது மட்டும் நம்ம சேர்த்துக்கிட்டால் போதும். மற்றபடி நம்ம ஃபுட்டுலேயே வந்து கொஞ்சம், ஏன்னா நம்ம ரைஸு இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க, அடிக்கடி கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமில் போயிட்டு நமக்கு சாப்பாடு சாப்பிட்ணும், இல்லை ஏதாவது டிஃபன் அதிகமாக சாப்பிட்ணும் அப்படின்னு தோன்ற டைமில் வந்து நம்ம ஃப்ரூட்ஸு நம்ம சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து வயிறுக்கு வந்து நம்மளுக்கு வேறு எதுவுமே நம்ம சாப்பிட்ணுன்னு தோணாது. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அப்போ ஸ்வீட் கிரேவிங்ஸும் வராது. நம்மளுக்கு ஸ்வீட் சாப்பிட்ணும் போல் இருக்கும். அந்த டைமில் வந்து ஸ்வீட்டுலையும் நம்ம அவாய்ட் பண்ணிக்க வேண்டியதாக தான் இருக்கும். ஸோ அதே வந்து நம்ம ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா அது நம்மளுக்கு அந்த ஸ்வீட்டை பற்றின ஞாபகமே வராது. அப்புறம் அது முடிச்சதுக்கப்புறம் டின்னர் முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஹாட் வாட்டர் தான் எடுத்துக்கிட்டேன் ஒரு கிளாஸில். இன்றைக்கி நார்மல் சீரகம் எதுவுமே போடலை, நார்மலாகவே தண்ணி சூடு பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ மொத்தமாக கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ பரவாயில்ல, ஓகே.